أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. அல் கலம் என்ன நம்பர்? 17, 15. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு ஓடியாங்க. டிஸ்கஸ் பண்ணுறீங்க, சரியான ஆன்சர் எடுக்கிறீங்க. டிஸ்கஸ் பண்ணியாச்சா? வாங்க, அல் புருஜ் வாங்கம்மா. நபிகளாரிடம் வஹியை கொண்டு வந்த வானவர் யார்? உங்க டீம் எது? இதானா? நபிகளாரின் வாழ்க்கை இவ்வாறு இருந்தது என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள். மறுமை நாளில் அர்ஷை சுமக்கும் வானவர் எண்ணிக்கை என்ன? அஜுருல் அஸ்வத் கல்லை பார்த்து நபிகளார் உம்மை முத்தமிட்டிருக்காவிட்டால் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று கூறிய நபித்தோழர் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த பெண்ணை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தார்கள்? நம்பர் இது பேர் கரெக்டாக நிற்கிறீங்களா? அவங்கவுங்க பேர் அது கீழே இருக்கிறது கரெக்டாக இருக்கா? டீம் நேம் ஓகேவா? சரி, வாங்க இப்படி வாங்க. முதல்ல வந்தா 100, ரெண்டாவது வந்தா 80, மூணாவது வந்தா 60, நான்காவது வந்தா 50, அஞ்சாவது வந்தா 40. கரெக்டாக ஆன்சர் எடுத்துன்னு வந்தால் தான் புள்ளி, இல்லைன்னா என்ன? 0. ஓகேவா? ரெடி? 1 2 3 கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சூப்பரா தம்பி, பார்த்து 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 பேசிக்கோ. 15 seconds more. அப்படி நில்லுங்க, அங்கே வாங்க. புரூஜ் பாருங்க பாருங்க, டக்குன்னு வாங்க, நேரம் முடிஞ்சு போயிடுச்சாம. நேரம் முடிந்து விட்டது. வேகமாக உங்களுடைய பதிலை எடுத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாங்க. பிஷாரியெல்லாம் எந்த பெண்ணை வாங்கினார்கள்? உம்மு ஐமன். மறுமை நாள் 8. ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா டீமில்? தம்பி அல்லாராஃப் உங்கள் டீமில் டிஸ்கஸ் பண்ணிட்டு போனீங்களா? வாங்க. என்ன வச்சுருக்காங்க? நபிகளார் வாழ்க்கை இவ்வாறு இருந்ததுன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள். தண்ணீராக இருந்ததா? வறுமை படிக்க தெரியுமா தமிழ் உங்களுக்கு? என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? தண்ணீர் கொண்டு வந்திருக்கீங்க. சரி. அஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடாவிட்டால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சரி, ஓகே. இந்தாங்க, பால் எடுத்துன்னு போய் போட்டுருங்க. இது ஏற்கனவே நம்ம ஆன்சர் சொன்னோமாப்பா, கவனிக்கலையா? போடுங்க. அஜ்ருல் அஸ்வத் கல்லை இந்தாங்க, போட்டுருங்க. ஓகே, ரைட். நபிகளாரிடம் வஹியை கொண்டு வந்த வானவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யார் ஃபர்ஸ்ட் வந்தது? நீங்களா? 100 புள்ளிகள். அதாங்க, பால் எடுத்துன்னு போய் போடுங்க. 100 புள்ளிகள் வாங்குறாங்க. அடுத்து, மறுமை நாளில் அரிசை சுமக்கும் வானவர்கள் எண்ணிக்கை என்ன? 8, 80 புள்ளிகள். ஓகேவா? சரி. நபிகளாரிடம் வஹியை கொண்டு வந்த வானவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபிகளாரின் வாழ்க்கை இவ்வாறு இருந்ததென ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள். குர்ஆனாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த பெண்ணை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தார்கள்? பரீரா. அஜுருல் அஸ்வத் கல்லை பார்த்து நபிகளார் உம்மை முத்தமிட்டு இருக்காவிட்டால்
உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று கூறிய நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மறுமை நாளில் அர்ஷை சுமக்கும் வானவர்களின் எண்ணிக்கை 8. ஓகேவா? நல்ல விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக மாணவ செல்வங்கள் தங்களுடைய விடைகளை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய கடைசி நிலைக்கு வரும். வாங்க, அல் கலாம் நம்பர் சொல்லிட்டு வாங்க. 18 வாங்க. அடுத்து வாங்க அன்னூர். அன்னூர் வாங்க. 16 வாங்க. இந்தாங்க வாங்க. அல்ல ஆஃப் வாங்க. நம்பர் 6 வாங்க. ஏற்கனவே போகாதவங்களா தம்பி? நீங்க தான் போக போறீங்க இப்போ. அடுத்து 17 வாங்க. வாங்க 17 14 வாங்க. வாங்க 17 அவங்க, 14 நீங்க. டிஸ்கஸ் பண்ணுங்க. மாணவ செல்வங்கள் தங்களுடைய பதிலை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். டிஸ்கஸ். அதில் ரொம்ப வாங்க கொடுங்க. வாங்க வாங்க கொடுங்க. எல்லாருமே உங்களுக்கு பதில் என்னன்னு தெரியும். எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. எல்லாம் ஒரு சைஸாக தான் கரெக்டாக வரீங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக சைஸாக வர மாதிரி. ரமலான் நோன்புக்கு முன்னால் எந்த நோன்பை மக்கள் கடமையாக நோற்று வந்தார்கள்? ஒரு முஸ்லீமிடம் அதிகபட்சமாக எத்தனை நாட்கள் பேசாமல் இருக்கலாம்? நபிகளாருக்கு எப்போது 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது? சொர்க்கத்தின் கதவுகள் எந்த கிழமைகளில் திறக்கப்படுகின்றன? பறவைகளை அறுத்து துண்டாக்கி வைத்து அழைத்தால் அவை உயிரோடு வரும் என எந்த நபியிடம் அல்லாஹ் கூறினான்? எல்லாரும் பதிலாம் சொல்லி அனுப்பிட்டீங்களா? வாங்க தம்பிங்களா, வாங்க ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க. எல்லாருமே ரெடி தானே? கரெக்டாக டீமுக்கு சொல்லி அனுப்புனீங்களா? இது அவசரப்படக்கூடாது, நான் இன்னும் முடிக்கல. ஃபர்ஸ்ட் வந்தால் எவ்வளோ மார்க்கு? செகண்ட் வந்தா? தேர்ட் வந்தா? ஃபோர்த் வந்தா? ஃபிஃப்த் வந்தா? பதில் தப்பாக இருந்தா 0. ஓகே, சரி, ரைட். ஓகேவா? ரெடி? 1 2 3. பாலை தூக்கி வெளியே போட்டுறாதீங்கப்பா, அவங்க பதில் இருக்க போது. $25 seconds more. சீக்கிரம், நேரம் முடிஞ்சு போச்சு. வந்துட்டான்டா, வந்துட்டாயா? ஐயா நூறு முகம் தெரியலையா? தம்பி எடுத்துன்னு வந்து ஆன்சரை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் 100 புள்ளி. வாங்க வாங்க வைங்க உங்க இடம் எது? வந்துட்டாப்புல தம்பி, வராப்புல. இங்க அதேதான். சரி தம்பி, இந்தாங்க வாங்க, பழங்க போட்டுருங்க. முறை திட்டுறேன், என்னடா பதில் சொல்லி அனுப்புறீங்க? கரெக்டாக சொல்லக்கூடாதா? இதுக்கு முன்னாடி நம்ம சக்கர் அப்படின்னு சொல்லி எதை சொன்னோம்? நரகம்னு சொன்னோம். தம்பி வந்து பாருங்க, நோன்புக்கு எடுத்துன்னு வந்திருக்காரு. எடுத்துன்னு போங்க, போட்டுருங்க. ஓகேவா? சரி, இப்போ முதல்ல வந்தது யார் இதில்? தம்பி. ஒரு முஸ்லீமிடம் அதிகபட்சமாக எத்தனை நாட்கள் பேசாமல் வெறுத்திருக்கலாம்? எத்தனை நாள்? 3 நாள்.
3 நாள். அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது, பசங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கு மேல பேசாம இருக்கக்கூடாது, பேசிடணும். 100 மார்க். ஓகேவா? சரி. செகண்ட் வந்தது யாரு? அவரு. பாரு, எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் இருக்காங்க. படம் தெரியலையா? கவர் பண்ணீங்க. நபிகளாருக்கு எப்போது 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது? மெஹராஜ் பயணத்தின் போது. 80 புள்ளிகள். நாங்கள் பால போட்டிருங்க. 80. சொர்க்கத்தின் கதவு எந்த கிழமைகள் திறக்கப்படுகின்றன? திங்கள், வியாழன். 60 புள்ளிகள். ஓகேவா? மிகவும் விறுவிறுப்பாக சென்ற 3வது சுற்று இப்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. சரியான பதிலை தேர்ந்தெடுத்ததில் அல் கலம் அணியினர் 80 புள்ளிகளும், அன்னூர் அணியினர் 180 புள்ளிகளும், அல் ஆராஃப் அணியினர் 180 புள்ளிகளும், அல் ஃபதஹ் 160 புள்ளிகளும், அல் புரூஜ் 180 புள்ளிகளும் பெற்றிருக்கின்றார்கள். இந்த 3வது சுற்று நிறைவில் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா அல் கலம் 150 புள்ளி, அன்னூர் 240 புள்ளி, அல் ஆராஃப் 320 புள்ளி, அல் ஃபதஹ் 300 புள்ளி, அல் புரூஜ் 270 புள்ளிகள் பெற்றிருக்கிறார்கள். அல் அஹ்ராஃப் முன்னிலையில் இருக்கிறார்கள், 320 புள்ளி. அடுத்து பின்னாடியே அல் ஃபதஹ் வராங்க, 300 புள்ளி. அதுக்கு அடுத்து அல் புரூஜ் வராங்க, 270, அன்னூர் 240, அல் கலம் 150 புள்ளிகள். அடுத்தடுத்து இப்போ நம்ம நிறைய சுற்றுகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த டீமை முன்னேறணும், ஜெயிக்கணும்னா டிஸ்கஸ் பண்ணணும். நல்ல ஒரு கலந்து ஆலோசித்து நம்ம முடிவுகளை சொன்னோம் என்று சொன்னால் நம்ம அடுத்த கட்டங்களில் நம்முடைய அணி முன்னுக்கு வருவதற்கு நிறைய அடுத்த வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய புள்ளிகளை அள்ளித்தரக்கூடிய சமூக சிந்தனை உள்ள தலைப்புகள்லாம் பின்னால் வர இருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் மாணவர் மேடை சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. இதுவரை 3 சுற்றுகள் முடிந்திருக்கின்றது. 4வது சுற்று ஹராமா ஹலாலா. போவோமா? உள்ள போவோமா? சரி. இது எப்படின்னா, ஆரம்பத்தில் நம்ம சரியா தவறா போட்டோம்ல, அதே மாதிரி தான் ஹராமா ஹலாலா. ஓகே, சரி. அதாவது நீங்க ஹராம் என்று சொல்லி அதற்கான சரியான காரணத்தை சொன்னீர்கள் என்று சொன்னால் 20 புள்ளி, ஹலால் என்று சொல்லி அதற்கான சரியான காரணத்தை சொன்னால் 20 புள்ளிகள் கிடைக்கும். தப்பா சொன்னா 0. ஓகே, சரி. அல் கலம், உங்க நம்பர் சொல்லுங்க. நம்பர் 7. பெற்றோரை நோவினை செய்வது ஹலாலா ஹராமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நோவினைனா என்னன்னு தெரியல, அதான் பிரச்சனை. இப்போ நம்ம எல்லாம் இங்கிலீஷ் மீடியமா 5 பேருமே, தமிழ் படிக்க தெரியுது, ஆனால் நோவினைனா என்னன்னு தெரியல. அதாவது ரொம்ப அவங்கள சிரமப்படுத்துகிறோம்ல, பெற்றோர்களை, தாய் தந்தைகளை ரொம்ப கஷ்டப்படுத்துறது ஹராமா ஹலாலா? ஹராம். டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க, ஆனால் நோவினை மட்டும் தெரிய மாட்டேங்குது. ஹராம். தப்பாக சொன்னீங்கன்னா மார்க் போயிடும். ஓகேவா? கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? எல்லாருக்கும் ஓகேவா? அவர் மட்டும் சொல்கிறாரு, நீங்கள் ஏதோ மாற்று கருத்து சொல்கிற மாதிரி தெரியுதா? இல்லையா? சரி. கம்ப்யூட்டர் ஏதோ ஹேங்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டரில் ஏதோ ஒயிட்டுக்கு ப்ராப்ளம். பெற்றோரை நோவினை செய்வது ஹராம், தடுக்கப்பட்டிருக்கு. ஏன்? என்ன காரணம் சொல்லுங்கள். எப்படியா இருந்தாலும் அது தப்பு தானே. பெற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, அது தெரியுது. ஏன் கஷ்டப்படுத்தக்கூடாது? சிறு பிள்ளையா இருக்கும்போது அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, அதனால அவங்கனால தப்பு. சரி, வேறு எதுவும் காரணம் இருக்கா? நம்ம அவங்க தானே வளர்த்தாங்க. சரி. பெரும்பாவங்கள் என்ற பட்டியலிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இணை வைப்புக்கு அடுத்ததாக சொன்னார்கள், பெற்றோரை நோவினை செய்வது. பெற்றோர்களை சீ என்று சொல்லாதீர்கள் என்று திருமறை குர்ஆன் பெற்றோர்கள் விஷயத்தில் நாம் கண்ணியமாக நடக்க வேண்டும் என்ற போதனைகளை சொல்லித் தருகிறது.
ஓகே தானா? கரெக்டாக சொல்லிட்டீங்களா? நீங்கள் கரெக்டாக சொன்னாங்களாப்பா? எவ்வளோ புள்ளி தரலாம்? சரி, அல் கலம் 20 புள்ளிகள். அடுத்து அன்னூர், உங்கள் கொஸ்டின் சொல்லுங்க. 8. நம்பர் 8. நிறைய பாத்திரங்கள் இருக்கு, சில்வர், கண்ணாடி, இந்த மாதிரி பாத்திரங்கள் இருக்கிற மாதிரி வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் அருந்துவது ஹலாலா ஹராமா? டிஸ்கஸ் பண்ணலாமா? தனியாக மைக் வச்சிருக்காரு தம்பி, டிஸ்கஸ் பண்ணுறாரா? ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பது, கண்ணாடி டம்ளர் மாதிரி, சில்வர் டம்ளர் மாதிரி, வெள்ளி டம்ளரா? சொல்லுங்க, ஹராமா ஹலாலா? என்ன சொல்லணும்? சொல்ல மாட்டேங்கிற. ஹலால். ஹலால். நீ தான் சொன்னியா? நீ என்ன சொன்ன? ஒன்றுமே சொல்லிக்கல. டிஸ்கஸ் பண்ணாமல் சொல்லிட்டாங்களோ? என் தம்பி கேட்கலையம்மாப்பா? கேட்டீங்களா? சரி, ஓகே. வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் அருந்துவது என்ன சொன்னீங்க? ஹலால். ஹலால்னு சொல்லியிருக்கீங்க. 4 பேருக்கும் ஓகேவா? ஹலால். கம்ப்யூட்டர் கேட்டுருவோம். கம்ப்யூட்டர் தவறு. கண்ணாடி டம்ளரில் குடிக்கிறீங்க, ஓகே. வெள்ளி டம்ளரில் குடிக்கிறது தப்புன்னு சொல்கிறாங்களே. நீ பாத்தியா? நீ கரெக்டாக சொல்லியிருக்க. சரி விடு, முடிஞ்சு போயிடுச்சு. நான் 4 பேர் கேட்டேனே. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெள்ளி பாத்திரங்களில் உணவு அருந்துவதையும் தண்ணீர் பருகுவதையும் தடை செய்திருக்கின்றார்கள். மறுமை நாளிலே அது உங்களுக்கான பாத்திரமாக இருக்கும். உலகத்திலே அது இணை வைப்பாளர்களுக்கான பாத்திரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அடுத்து அல் அஹ்ராஃப் போமா? 4. நம்பர் 4 போடுங்க. தலைமை ஹாஜியின் சுய விருப்பத்தின் அடிப்படையில் பிறை அறிவிப்பை ஏற்பது ஹலாலா ஹராமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். தலைமை காஜி தானே பிறை அறிவிப்பாங்க. அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பை ஏற்கிறது ஹராமா ஹலாலா? ஹராம். ஹராம். அடிச்சுடாயா? ஹராமா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கான்ஃபிடென்ட்டா? கான்ஃபிடென்ட். தெளிவாக இருக்கீங்களா? தெளிவா இருக்கு. உறுதியா? உறுதி. கம்ப்யூட்டரை கேட்டு மார்க் போயிடும். பரவாயில்லையா? பரவாயில்ல. பரவாயில்ல. சரி, கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கே பாருங்க, பிற எங்கே பார்த்துருக்குறாங்க? மலேகானில் பார்த்துருக்குறாங்களா, ஊட்டியில் பார்த்துருக்குறாங்களான்னு தெரியலப்பா. மலேகான் பிறையை வச்சு அறிவிக்கிறதா? சென்னையில் பிறை பார்த்ததா தகவல் வருது. ஆனால் 8:30 மணிக்கு தலைமை காஜியை தொடர்பு கொள்ள முடியலை. என்ன செய்யறதுன்ட்டு கம்ப்யூட்டர் திணறுது. தலைமை காஜியின் சுய விருப்பத்தின் அடிப்படையில் பிறை அறிவிப்பை ஏற்பது ஹராம் என்பது சரியான பதில். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் என்று சொன்னார்கள். பிறையின் அடிப்படையில் தான் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்பதை சரியாக சொல்லி அல் அஹ்ராஃப் அணியினர் 20 புள்ளிகளை பெறுகின்றார்கள். அடுத்து போவோமா? அல் ஃபதஹ், வெற்றி. தொடர்ச்சியாக வெற்றியை குவித்து வரக்கூடிய ஃபதஹ் அணியினர் நம்பர் சொல்லுங்க. 5. இங்கேருந்து வருது நம்பரு? அங்கே தானா? 5. 5ஆ? சரி. ஹஜ்ஜிக்கு போகிறது. ஹஜ்ஜிக்கு போயிருக்கீங்களா யாராவது? போல. சரி. நடந்தே ஹஜ்ஜிக்கு செல்வது ஹலாலா ஹராமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். டிஸ்கஸ் பண்ணுங்க, முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கப்பா. டிஸ்கஸ். ஹலால். ஹராம். ஹஜ்ஜிக்கு போகிறது ஹராமா? ஹலால் சொன்னேன். ஹலால். நடந்தே ஹஜ்ஜிக்கு செல்வது ஹலாலா? முதல்ல என்ன சொன்னீங்க? ஹராம். ஹலாலா ஹராமா? ஹராம். ஹலால் தான் சொன்னாங்களா? நடந்தே ஹஜ்ஜிக்கு போகிறது ஹராம். ஹராம். முதல்ல என்ன சொன்னீங்க? ஹலால் சொன்னேன். இப்போ 4 பேர் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள். கம்ப்யூட்டர் கேட்டேன்னா ஏற்கனவே கம்ப்யூட்டர் நம்மளும் குழப்போம். ஹராமா ஹலாலா சொல்லுங்கள். ஹராம். ஹராமா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் கேட்கணும்பா. நான் ஹஜ்ஜிக்கு போகிறது ஹராமா? நடந்து ஹஜ்ஜிக்கு போகிறது ஹராமா?
ஆ ஹராமா? என்ன சொல்லுங்க, உறுதியான ஒரு முடிவு சொன்னா தானே நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட போக முடியும். ஹராம். ஹராம். ஓகேவா? ஓகே. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கான்ஃபிடென்ட்டா? அப்புறம் புள்ளி போச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை, ஹராம் நீங்க தான் சொல்றீங்க. தம்பி ஓகேவா? புள்ளி போச்சுன்னா நான் பொறுப்பு இல்லைப்பா. ஆ சரி. கம்ப்யூட்டர் நடந்து போறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஃப்ளைட்டுக்கு விசா கிடைக்கல, அதனால் கம்ப்யூட்டரில் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. சரியான பதில். காரணம் சொல்லுங்கள். நபிசல்லா சொல்லி ஹஜ்ஜிக்கு நடந்து போகக்கூடாது. வேறு எப்படி போய் சொன்னாங்க? வணக்க வழிபாடுகளை செய்கின்ற போது தங்களை வருத்தி கொள்ள வேண்டாம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஒருவர் நடந்தே ஹஜ்ஜிக்கு செல்கின்ற போது அவரை வாகனத்தில் ஏற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கின்றார்கள். சரியான பதிலை சொல்லி அல் ஃபதஹ் அணியினர் 20 புள்ளிகளை பெறுகின்றார்கள். அடுத்து வாங்க, அல் புருஜ் வாங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அடிங்க. நம்பர் 1 கபரை கட்டுவது. இறந்து போனதுக்கப்புறம் ஜனாசாவை வைத்து விட்டு கபரை கட்டுறது ஹலாலா ஹராமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சொல்லுங்க. கபர் எல்லாரும் இறந்ததுக்கப்புறம் கபர்ஸ்தானில் போய் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் கபரை கட்டலாமா? கபரை கட்டுவது ஹலாலா ஹராமா? ஹராம். ஹராம். இறந்ததுக்கப்புறம் கபர் குழியில் வச்சு கபரை கட்டுறது ஹராமன்ட்டீங்க. ஹராம் தானா? 4 பேரும் தலையாட்டுறீங்களா? ஹராம் தானா? ஆமான்றீங்களா இல்லைன்றீங்களா? ஆமாவா? தம்பி ரெட் கலர் ஷர்ட்டு ஆமாம் தானா? சவுண்டு வரலையே. ஆமாம், மார்க் போயிடும். அவர் பேச்சை கேட்டு நீங்கள் ஆமாம் சொல்லிங்கன்னா. மைக்கில் சொல்லுங்கள் ஆமான்றத. ஆமாம். ஆமாம். சரி, கம்ப்யூட்டர் கேட்போமா? உங்களுக்கு புள்ளி போச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. 4 பேரையும் கேட்டேன், 4 பேருமே ஹராமுன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கு புள்ளி போனால் நான் பொறுப்பு இல்லை. பார்த்துக்கோ. கம்ப்யூட்டர் கபரு சிமெண்ட்டு கல் அவுளியாக்கள் வந்து லைட்டை எரிய விட மாட்டேங்கிறாங்கன்ற போகிறாங்க. பார்த்து அப்புறம் என்னப்பா அவுளியாவுடைய விஷயத்தில் ஏதோ சொல்லிட்டீங்களா? கம்ப்யூட்டரே லைட் எரிய மாட்டேங்குதே. சரியான பதில். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கபூர் எழுப்புவதை தடை செய்திருக்கிறார்கள், கபரை கட்டக்கூடாது என்று சொல்லி சரியான பதிலை சொல்லி அல் புரூஜ் அணியினர் 20 புள்ளிகளை பெறுகிறார்கள். ஓகேவா? அடுத்து எப்படி இங்கிருந்து போயிடுவோமா? அங்கிருந்து வரட்டுமா? இங்கிருந்தே போகலாமா? உங்களுக்கு 5 நம்பரில் ஒரு நம்பரை சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஓகேவா? நல்ல ஈஸியான கொஸ்டின் அதில் எது இருக்குன்னு பார்ப்போமா? மறைச்சி வச்சிருக்காங்களே. 2. நம்பர் 2 வியாபாரம் செய்யறது ஹலால். நிறைய வியாபாரங்கள்லாம் போட்டிருக்காங்க. செருப்பு கடை இருக்கு, வாட்சி கடை இருக்கு. சரி, ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹலாலா ஹராமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். டிஸ்கஸ் பண்ணணும். ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹலாலா ஹராமா? ஹராம். வியாபாரம் செய்வது ஹராமா? ஜும்மா நேரத்தில் செய்யக்கூடாது. ஜும்மா நேரத்தில் செய்யக்கூடாதா? அப்படி நபி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ? கம்ப்யூட்டர்கிட்ட கேட்டுருவோம். கேளுங்க. நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை. ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாதுன்றீங்க. ஆமாம். வியாபாரம் கடை வச்சுருந்தா தெரியும் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் ஜி சொல்லுங்க ஜி. பார்த்தீங்களா என்ன பண்ணுறது? கடையில் ஆளை வச்சுட்டு போகிறதா, கடையை மூடுறதா, சற்றை இறக்கிறதா? வியாபாரம் வேணான்றீங்களே. அங்கே ஒரு 10 பேர் வியாபாரம் பண்ண வந்தானா என்ன செய்யறது? வியாபாரம் செய்கிறது ஹராமன்ட்டீங்க. வியாபாரம் ஹலால் தானே? ஓ, ஜும்மா நேரத்தில் செய்வது ஹராமன்றீங்க. சரி சரி, மைக்கில் சொல்லுப்பா. என்னப்பா நீ? ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹராம். ஹராமா? என்ன இப்படி சொல்கிறாப்புல?
சரியான பதில். ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹராம். காரணம் சொல்லுங்க. ஏன்னா நபி அவங்க வந்து ஜும்மா நேரத்தில் எந்த வேலை செஞ்சு எந்த வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் தொலை வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நபி சொன்னாங்களா குர்ஆன் வசனமா? குர்ஆன் வசனத்தில் நபி வந்து குர்ஆன் வசனம் சூரத்துல் ஜுமா. சரி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜும்மாவிற்கு அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்று சொன்ன அடிப்படையிலே ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹராம் என்று தெளிவான பதிலை சொல்லி அல் புரூஜ் அணியினர் 20 புள்ளிகளை பெறுகிறார்கள். ஓகேவா? இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.